அதிகமா டேக் வாங்குற ஒரு பர்சன் யார்? அதிகமா டேக் வாங்குறது டைரக்டர் தான். அவங்க லைட் போயிட்டு இருக்கோம், ஒன்பதுன்னு கேப்பா, இல்லம்மா போதுமா நல்லா இருக்குமா அப்படின்னா, அதோட பெட்டரா பண்ணா கூட பரவாயில்ல, அதோட மோசமா சர்ச்ல ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு, எப்படி ஒரு மனுஷி டயலாக் கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியும்? மனுஷி அது மனுஷி தானே அப்படின்றாங்க. எனக்கு வந்து லேட் கமர் வந்து கதிர். இல்ல இது வந்து பழி தீக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்த கேம்ல அவுட், என்ன விட்டுட்டு வேற யாராச்சும். லிங்கம் அப்படிங்கிற டைட்டில் எடுத்துட்டு வேற டைட்டில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? மலர். மலர். கதிர் ப்ரோ வந்து மாட்டாரு. இப்ப ஏதாவது சொன்னீங்க இந்த சீரீஸ்லயே பயங்கரமா நடிச்சிருக்கிறது திவ்யா தான். பயங்கரமா நடிச்சிருக்கு, அதிகமா நடிச்சிருக்கு. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ரிப்பீட்டட் இன்டர்வியூஸை ஃபேஸ் பண்ணி டயர்டா இருந்தாலும் அதை எங்க முகத்துல காட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் மூவி டீம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. வணக்கம் பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா 5G ஸ்பீட்ல நான் சொல்லி அது நீங்க ரிப்பீட்டட்ல 2G ஸ்பீட்ல சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வணக்கமா தான் இருக்கு. அது 4:30 மணி ஆகுது இல்ல, அதனால அப்படியே இருக்கும். 4:30 மணி ஆகப்போதா, அது வேற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் போகும் ஆக்சுவலா. ஸோ எல்லாரும் இந்த இடத்துல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் லிங்கம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் மூலமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டைட்டா ஒரு ஆக்ஷன் பீக்டான ஒரு சீரிஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் இருந்தது. ஸோ இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது மூலம் ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரிப்பீட்டட் இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கதை எங்க இருந்து தொடங்குனீங்க, இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து, அந்த கேள்வியை நானும் கேட்பேன். இருந்தாலும் இங்க வந்து ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு ஆள்கிட்டையும் ஒரு கேள்வி, 6 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன். ஹானஸ்டா பதில் சொல்லணும். இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மி சாப்பிட்டு ஆரம்பிக்க நினைக்கிறேன். எங்க இருந்து? அந்த பக்கத்து பெண்களுக்கு முதலில் கொடுத்து நம்ம பூர்ணிமா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6 பேர்ல மோஸ்ட் டேஞ்சரஸான பர்சன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றது யார்? அதுக்கான ரீசனையும் சொல்லணும். கொஞ்சம் குயிக்கா சொல்றேங்க, ஏன்னா அடுத்து வெயிட் பண்றாங்க எல்லாரும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மோஸ்ட்லி பிரசாந்த் சார் சொல்லுவாங்க. ஓகே, நான் லட்சுமி சார் சொல்றேன். லட்சுமி சார் ஏன் ஆப்ஷனல் இப்படி மாறுறீங்க? ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சைலண்ட் கில்லர், அவர் அமைதியா தான் இருப்பாரு. ஓகே, பட் அவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. டேஞ்சரான. வெரி டேஞ்சரஸ். ஸோ சத்யா ப்ரோ, உங்களுக்கு இந்த 6 பேர்ல மோஸ்ட் இன்னோசென்ட் பர்சன் கதிர் ப்ரோவா? பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட். அப்படியா? தேங்க்யூ. ஓகே, அடுத்து கதிர் ப்ரோக்கு மோஸ்ட் ஓவர் ஆக்டிங் பர்சன் இன் திஸ் கேங். I know that sir. இல்ல நான் ஏதாச்சும் சொன்னேன். ஒரே நிமிஷம், நீங்க யாராச்சும் ஏதாவது, நீ மட்டும் எதுக்கு பெரிய? நான் யாரையும் சொல்லவே வரல இல்லையா? சொல்லவே வரலையே. சொல்லுங்க ப்ரோ, பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பார்த்து. அது இது என்னது, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுங்கிற மாதிரி திடீர்னு அவங்களே வந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துல நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க? நிறைய இன்டர்வியூ டயலாக்ல இல்ல இல்ல, ஆமா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன். ஆமா சொன்னேன் நான் உட்கார்ந்து ஆன்சரா இருந்திருக்கு. திவ்யா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, அப்ப நீங்க இதுல இப்போ காலையில இருந்து இந்த 4:30 மணி வரைக்கும் போன இன்டர்வியூவோட காரணத்தினாலும் அதை வச்சிருந்த சிச்சுவேஷன்ஸ்னாலும் நடந்த விஷயங்கள்னால. அடுத்ததா பாத்தீங்கன்னா சார் பிரசாந்த் சாருக்கு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்சன். இதுல இருக்கவங்க இவங்க அண்டர் ரேட்டட், இவங்க வந்து ஓவர் ரேட்டடுக்கான ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறது யார்? எல்லாமே அண்டர் ரேட்டட் தான். அவங்க பர்சன் தான் நீங்க பிக் பண்ணணும். இல்ல அப்படி இல்ல, அவங்களோட நாலேஜ் என்னன்றது இவங்கள்ட்ட பழகி பார்க்கறப்ப தான் தெரியும். ஸோ அது இன்னும் பெருசா எல்லாருக்கும் தெரியல. ஸோ அது எல்லாமே தெரியறப்போ எல்லாருமே அப்படி ஒரு ஆட்களா தான். எல்லாரும் டேக் பண்ணாலும் இப்ப கேக்குறேன், அதிகமா டேக் வாங்குற ஒரு பர்சன் யார்? அதிகமா டேக் வாங்குறது டைரக்டர் தான். அவங்க அப்படின்னு அதிகமா அவர் தான் கேட்பாரு. அடுத்ததா திவ்யாவுக்கு மோஸ்ட் லேட் கமர். லேட் கமர் என்ன அது நம்ம சொல்லிக்க முடியும். நான் சொல்ல டைரக்டர் சிரிக்கிறாரு. நம்மளே சிரிக்கலாமா? எனக்கு வந்து லேட் கமர் வந்து கதிர். இல்ல இது வந்து பழி தீக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்த கேம்ல அவுட், என்ன விட்டுட்டு வேற யாராச்சும். வேற யாராவது சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, அவர் இன்னோசென்ட் சொல்லிட்டார். லேட் கமர் வந்து சத்யா. இது என்னது, இது திசார் தட்டு மாதிரி. இவர் இல்லனா நான் வரதா சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க இப்ப இவர் அவுட், அப்ப வேற யார் இருக்காங்க கேம்ல? ஆமா, நோ செல்ஃப் டாக் அட் ஆல். அது எப்படி வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாம் திரும்பி கோரஸா திவ்யாவே பாரு. அதான் பாருங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன ராசி அந்த மாதிரி இல்ல, இப்படி கேட்டு அவங்களோட மைண்ட் வாஷ் இல்ல. திவ்யா அந்த மாதிரி
நல்ல பொண்ணு நல்ல ஓ பொண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிரசாந்த், செகண்ட் ஹாஃப் வந்து கதிர், தேர்ட் ஹாஃப் வந்து நானு. ஆமா. ஓகே ஃபைன். இப்ப வந்து லாஸ்ட் அவங்க கிட்ட சைலண்ட் கில்லர் யாருங்க? சொல்லுங்க பரவாயில்ல கதிர் தான் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பிரசாந்த். நீ ஏன் சொல்லு. இப்ப வந்து என்னன்னா ஏன்னு கேளுங்க. எனக்கு தெரியல. ஏன் சைலண்ட்? அவருக்கு தோணுது. இல்ல ஏதாவது ஒரு அனுபவம் இருந்திருக்கும்ல. அதை கேளு. சும்மா நான் சொல்றது. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஓ என்ன ஹீரோக்கெல்லாம் படம் தர மாட்டாங்க, நம்மள சொல்றது. சொல்லுங்க. ஏன் இல்ல, என்னன்னு பேசி முடிச்சிருவோம், சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க. என்னன்னா இப்ப நம்ம ஒண்ணு அவங்ககிட்ட சொல்லி வச்சிருப்போம். சரி. இவர் அது இல்லைங்க இதுதான் அப்படின்னு இவரு ஒண்ணு போய் ஒண்ணு இவர் வேற நரேஷன் பண்ணி கதைக்குள்ள ஒரு கதை சொல்லிட்டு வருவாரு. ஓகே. அதுதான் அப்ப மைண்ட்ல எதனா ஓடுமா? ஏன்னா வெப் சீரிஸ் வேற சென்சார் எடுத்து அடிக்கலாம்னு தோணும், ஆனா பண்ண மாட்டேன். நிறைய ஓடும். மானிட்டர் உடைச்சலாம், மைக் உடைச்சலாம் தோணும், ஆனா உடைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரசாந்த் ப்ரோக்கு தோணி இருக்கும்ல, அவரே சொல்றாரு பாருங்க, எடுத்து அடிக்கலாமான்னு தோணும். இல்ல எனக்கு தோணாது, அவங்களுக்கு தோணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம போய் இடையில போய் கொஞ்சம் குட்டையை கிளப்பிட்டு வருவோம், அது நமக்கே தெரியும். சரி, என்னன்னா அது எல்லாமே வந்து ஒரு இந்த இந்த இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இந்த சீனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படி யோசிச்சு தான் சொல்றது. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், பாசிட்டிவா இருக்கும். எல்லாரும் ஆமா கரெக்டா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கும். சம்டைம் அது பேக் ஃபயர் ஆயிடும். இப்போ நீ பேசாம போய் உட்காருப்பா அப்படின்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல அவருக்கு தோணும், அது நமக்கு தெரியும். இங்க ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு தோணும், அதனால அவருக்கு தோணும். இப்போ மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு கேம் என்ன அப்படின்னா, ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ப்ரொமோஷன் இன்னைக்கு நாள் வரைக்கும் இவங்களை பத்தி எதனா ஒரு விஷயம் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். சொல்லணுமா சொல்ல வேணாமா, சொல்லலாமா வேணாமா தோணிட்டே இருக்கும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி. மோஸ்ட் வெல்கம் நெகட்டிவ். லக்ஷ்மி நிறைய அது மாதிரி ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க மேல இருக்க வன்மங்களை இன்னைக்கு இறக்கி வச்சிடலாம். இறக்கி விட்டுருங்க. என்ன மாலை முழுசா மாலை இதை மட்டும் நம்ம டீம் பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சொல்றது உங்க லிங்கம் டீம் பத்தி ஆண்டவரே. சோ ஆரம்பிச்சிருக்கேன். பிள்ளையார் சொல்லி நீங்க போட்டுருக்கேன். அதான் அவர்தான் நீங்க பாரபட்சம் இல்லாம போடுறீங்களா? போடுங்க பட்டு. லட்சுமி ரோனி என்ன பண்ணணும்? அதாவது நீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை பத்தின ஒரு விஷயத்த நான் சொல்ல நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா சொல்லவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். திவ்யா ஆரம்பிக்கலாம். இவர்தானே ஃபர்ஸ்ட். சொல்லுப்பா தைரியமா நல்லா நடிக்கிறாங்க. ஓ எல்லார பத்தி சொல்லணுமா? அதான் நான் மனசால சொல்லணும்னு நினைச்சேன். வேற எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. அதான் படத்துல நடிச்சாங்க, படத்துல நடிக்கிறாங்க. அதான் நான் கேட்க வந்தேன், ஆன் கேமரா ஆஃப் கேமரான்னு கேட்க வந்தேன். ஆன் கேமரா. திவ்யா உங்களுக்கு எனக்கு வந்து ஏன் இந்த ட்ரெய்லர் டீசர்ல வந்து எனக்கு கம்மி ஷாட்ஸ் கொடுத்தீங்க பாத்துங்க. இதுதான் ரியல் ஃபீட்பேக், ரியல் கோரிக்கை. ஏன் கம்மியான ஷாட்ஸ் கொடுத்தீங்க? ஓகே, ஏன்னா அது லிங்கம் தான் பேஸ்ட், அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அது எனக்கே தெரியும், பட் ஓகே என்ன பண்றது? இல்ல சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. கேள்வி எடுக்க ரெண்டு பேருக்குள்ள ரீசன் நான் உங்களுக்கு கம்மியா வைக்கிறதுக்கான ரீசன் இல்ல. கம்மியா வைக்கிறதுலாம் இல்ல ப்ரோ. ஒரு ட்ரெய்லர்ல ஒரு கதையை, ஒரு பெரிய கதையை வந்து இந்த ட்ரெய்லருக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்றப்ப எது தேவையான ஷாட்டோ அதுதான் வைக்கணும். இல்ல அதுக்குன்னு வந்து நடிச்சவங்க இல்ல, ட்ரெய்லருக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. இப்போ ஒரு படத்தோட கதை எப்படி சொல்ற மாதிரி ட்ரெய்லருக்குன்னு ஒரு கதை, டீசருக்குன்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு என்னென்ன ஷார்ட்ஸ் தேவையோ அதுதான் ஹானஸ்டா வைக்கணும். அப்படி இவங்களோட ஷார்ட்ஸ் என்னென்ன வைக்க முடியுமோ அளவுக்கு அதிகமாவே அதெல்லாம் வச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து 2 பேர் டைலாக் பேசுறாங்க, இந்த டைலாக் அவளே பேசணும், அங்கிட்டு போய் அந்த டயலாக் த்ரோ பண்ணி அவங்க பேச வைக்கணும். இல்லன்னா ஆப்போசிட்ல டைலாக் பேசுறப்ப என் ஃபேஸ்ல வைங்க. அடுத்த தடவை திவ்யா போட்டோ போட்டு ஆர்டர் மட்டும் பிக் ரிலீஸ் பண்ணுங்க. இது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் வருது இல்ல, ஒரு இமேஜ் நிப்பாட்டிட்டு அது மவுத் மட்டும் ஒரு ஆக்ஷன் வரும். அந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இவ்வளவு நாள் நான் என்னன்னா எல்லாரும் மேலேயும் இருக்கிற வன்மங்களை கக்கணுமா? அவ்வளவுதான். இல்ல உங்க ஆப்ஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க. இல்ல அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறை குறைகள் இருக்கும். அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுல. என்ன பியூட்டினா இங்க டீம்ல இருக்க எல்லாத்துக்குமே ஏன்னா அப்பவே முடிஞ்சிட்டு சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு அது சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நேரடியாவே, அது வந்து மறைமுகமாவோ பின்னாடி போய் திட்டுறதுலாம் கிடையாது. அங்கேயே வந்து லேட்டா சொல்ற மாதிரி, என்ன இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க அந்த மாதிரி நீங்க சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அது ஒரு ட்ரிக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இயக்குனர் வந்து அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று யோசிப்பாரு, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம். பட் இவன் ஏதோ சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்கலாம், காது கொடுத்து. சரி, கேட்க மாட்டேன் அப்படி ஒண்ணு. இவன் வந்து இரு ஒரு நிமிஷம் இரு சொல்லணும். இப்போ இது வரைக்கும் சொன்னதுதான். அதாவது எல்லா சீனும் நம்ம இருக்கணும், அந்த எல்லா சீனும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் இந்த டைலாக் ஒரு 2 டைலாக் எக்ஸ்ட்ரா பேச அவங்க இன்னும் 2 டைலாக் எக்ஸ்ட்ரா பேசுறாங்க. ஸோ என்னன்னா இது அவனுடைய
நிறைய நடிக்கணும், நல்லா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தாலும் அது சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்கா லைட் போயிட்டு இருக்கோம். ஒன்பதுன்னு கேப்பா, இல்லம்மா போதுமா நல்லா இருக்குமா அப்படின்னா சரி அதோட பெட்டரா பண்ண கூட பரவாயில்ல, அதோட மோசமா அந்த மாதிரிலாம் நடக்குது. இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அந்த இதுதான் டைரக்டர் கேளுங்க. Sunset அப்போ என்ன நடக்குது? சர்ச்ல ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி ஒரு மனுஷி டயலாக கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியும்? மனுஷி அது மனுஷி தானே அப்படின்றாங்க. இதுல அவரு வந்து என்னைய திட்டம் அப்படி என்னங்க அப்படி பண்றாங்க சொல்லுங்க, என்னையா நீ சொல்லி. அநேகமா இந்த இன்டர்வியூ லாஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். சாரி காஸ், எது நடிச்சுக்காதீங்க. கதிர் ப்ரோ வந்து சொல்ல மாட்டாரு. நல்லவர். ஏதாவது சொன்னீங்க அசிங்கமா 2 வார்த்தை. கதிர் ரியல் வன்மத்தையும் அவங்க தான் ஆண்டிருக்காங்க. ஆமாமா இல்ல கதிர் ப்ரோ வந்து என்னன்னா அவரும் வந்து என்ன சீனு என்னங்கிறது எல்லாமே சொல்லுவாரு. ஒண்ணு சொல்லுவோம்ல, ஒண்ணு சொல்லி ஏமாத்திருப்பாரு. ஆமா, டைரக்டரா ஒரு கதை சொல்லி ஏமாத்திருப்பாரு. அதை இங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் சரி நம்மள ஏமாத்தா கூட அப்புறம் விட்டுலாம்ல, விட மாட்டாங்க. அதை நோண்டிக்கிட்டே இருப்போம். அப்படி ஏன்னா அதை எடுக்கிறேன் நீங்க. சோ அது வந்து அவர் மேல இருக்கிற சத்யா ப்ரோ வந்து நான் சொல்லட்டுமா? அந்த செட்ல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து அவர்தான், சத்யா. ஜாகிர் தான். ஆனா வந்து என்னைய தான் அடிக்கடி திட்டுவாரு. ஆமா இல்ல ஒரு புரியலையே, மாறி மாறி திட்டிக்கிறோம். அவர் மறுபடியும் இல்ல திட்டுறது இல்ல. என்னன்னா அவரு வேற ஒரு இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டுட்டு இங்க வேற ஒரு சுச்சுவேஷன் நடந்துடும். இப்ப இந்த சுச்சுவேஷனை போய் சொல்லி அவரை திரும்ப கேரக்டர்ல கொண்டு போகணும். ஆனா அவரை மேக்கப் பண்ணி 10 அசிஸ்டன்ட் நின்று கதவை தட்டி வாங்க 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 ரெடி உங்களுக்காக தான் எப்படி நேரம் வெயிட்னு இவங்களை பரபரப்பா கூப்பிட்டு வந்துட்டு ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஷார்ட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு மனுஷனுக்கும் கோவம் வருதான். அது வந்து வேற ஆளு கதவு போனா ப்ரோ கொஞ்சம் பாத்துக்க தல அப்படின்னு போய் சொல்லலாம். அங்க சொல்ல முடியாது. ஃபயர் தொட்டா சுற்றுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டைம் 2 டைம்னா ஒரு 4 தடவை எரிச்சிடும். அப்படி சரி அந்த மாதிரி அவர்கிட்ட என்னன்னா சடார்னு அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துடும். இன்னும் லாஜிக் கேப்ப அப்படி சீன் பேப்பர்ல படிச்சு இது இல்லையா அந்த சீன்ல நல்லா பண்ணோம் இதுவே இப்படி பண்றோம் அப்படின்னு அவர் கேட்கற கேள்வி கரெக்ட் தான். ஆனா நமக்கு இருக்கிற 1000 சொல்றதை செய்யா தலைவலி அவனோட அப்படின்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி அந்த டைரக்டர், நான் ஒரு டைரக்டர், இவர் ஒரு டைரக்டர், இவரு கேள்வி கேப்பா இவரு டைரக்டர். இவன் வந்து எனக்கு சீனே தரலன்னு கேப்பா. ஹாஸ்டல்ல 2 பேர் இருப்பாங்க, விகடன்ல ஒருத்தர் இருக்காங்க. இது இல்லாம அவ ஒரு டைரக்ஷன் பண்ணுவா. ஏன் எல்லாரும் அப்படியே சொல்றாங்க? என்ன டைரக்ஷன் பண்ணுவா. நம்ம இதை இப்படி பண்ணிக்கலாமா? நைட்டு 2 மணி ஆமா டான்ஸ் ஆடிட்டு வா, தப்பதான் அடிக்க போற, மரியாதையா வந்து 2 மணிக்கு உயிரை வாங்காத அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த என்னன்னா நான் முழுசா படிக்கவும் மாட்டேன், முழுசா என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்கவும் மாட்டேன். அதை குறையா நானாவே வந்து லூசுமா ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். அது ஏமாறதுக்கு பிரச்சனை முடிஞ்சு. ஓகே தேங்க்யூ. இறக்கி விடுங்க பாத்துக்கோங்க. இறக்கலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல எதுன்னு கேட்பேன், ஐயா அது அந்த மாதிரி தான் எதுன்னு பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்ல ஐயா உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கே தெரியல, நடிங்க பாத்துக்கலாம் இல்லையா அந்த ஐயா இதுக்கு மேல கேட்க தெரியலங்க தெரிஞ்சா அப்படி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசுவீங்க, சரி ஓகே அதுன்னு. ஆனா அடுத்த சீசன்ல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஷோரன்னர் ஒரு பர்ஃபார்மன்ஸும் டைரக்டர் ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு பேக் வாட்டர்ல ஒரு போட்டை வச்சுக்கிட்டு நம்மளே இந்த சைடு விடுவோமா அந்த சைடு விடுவோமான்னு தெரியாத ஒரு இடத்துல நம்ம கொடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, கேமரா உள்ள வச்சிருப்பாங்க. ஆமா வச்சுட்டு இப்படி போறப்போ இந்த எமோஷன்ல ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே அங்கிருந்து ரிட்டர்ன் வரப்போ அதே டைலாக அதே மாதிரி இது வேற மாதிரி எமோஷன்ல ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணா ஷோரன்னர் ஒன்னு கேட்பாரு, டைரக்டர் ஒன்னு கேட்பாரு. அதை அடுத்த தடவை ஒன்னா கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். டைரக்டர்ஸ்க்கான ஒரு வேண்டுகோள் சத்யா ப்ரோ. ப்ரோ பெருசா நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. லக்ஷ்மி வந்து உண்மையாலேயே ரொம்ப ஒரு ஸ்வீட்டான சோலு. ரியலி வாண்டட் டு டெல் ஹிம் தட். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் லக்ஷ்மி மாதிரி. எதுக்கும் அதாவது நீ எக்ஸ்ட்ரீமா அவனை கோவப்படுத்தினாதான் அவன் ரியாக்ட் ஆவான் தவிர மற்றபடி இஸ் வெரி ஸ்வீட் கை அண்ட் அவனோட நைஸ் டெம்பர்மெண்ட். நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சேன். திவ்யா வந்து
இந்த 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 சீரீஸ்லயே பயங்கரமா நடிச்சிருக்கிறது திவ்யா தான். பயங்கரமா நடிச்சிருக்கு, அதிகமா நடிச்சிருக்கு. இல்ல இல்ல உண்மையிலே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூப்பர். இல்ல காலைல சொன்னி ஏதோ சொல்லணும். நல்ல காம்ப்ளிமெண்ட் மேம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சத்யா. வேற என்ன? நீ ஏன் கேட்டு இப்ப எல்லாத்தையும் பிரசாந்த் இருக்கும். பிரசாந்த் வந்து மல்டி டாஸ்கிங் அது வந்து பயங்கரமா பண்ணுவாப்புல. இங்க எல்லா இடத்துலயும் இருப்பாரு அவரு. நம்ம கதிர் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். எப்பயாவது கொஞ்சம் கோவம் வந்தா நல்லா இருக்கும்னு அப்பப்ப நினைப்பேன். ஆனா பார்த்தா இதுல ஃபுல் கோவத்தை லிங்கத்துல காட்டுறாங்க. ஓகே. பூர்ணிமா வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ் லிங்கத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே நீ மைக் வச்சிட்டு அவர் வந்து எவ்வளவு நேரம் பேசலாம். அவர் வந்து எல்லா நல்லதையும் சொன்னாரு. சொல்லி யாராச்சும் ஒண்ணு சொன்னோமா? நான் கேட்ட கேள்வியே வந்து எனக்கு உங்க பாசிட்டிவே வேணாம். பாசிட்டிவ் வேணாம் பாப்பா. நல்ல நல்லதுன்னா பார்க்க நீங்க மாட்டேன். சொன்னீங்க பாசிட்டிவ் சொல்லலாம், வன்மம் இருந்தா நல்லது. நீங்க ஆமா. சோ பூர்ணிமா நீங்க சீசன் 2ல இருக்கீங்களா? இருந்தா பார்த்து பேசுங்க, இல்லனா பிரச்சனை இல்ல. இருக்காங்க இருக்கணுமா வேணாமான்னு எல்லோ டூ எடுத்துருவோம், நீங்க பேசுங்க. எல்லோ டூ போயிடும். நீங்க குடுக்கலன்னா நான் எடுத்துப்பேன். இந்த அவளோட படம் டைரக்ஷன் அந்த மேட்டர்லாம் சொன்னாங்கல்ல. ஆமா. ஆக்சுவலா என்னன்னா அவங்கதான் என்கிட்ட வந்து இந்த சீன் வந்து எங்களுக்கு சரியா எடுக்க வரல கேட்டாங்களா? இது இந்த பிளே ஆல்ரெடி நான் பண்றதுதான் அப்படி சொல்லிட்டு கலாமாஸ்டர் காமெடி ஒன்று இருக்கும்ல, லைக் அதை இது பண்ணிடுவோம், ரெப்ளிகேட் பண்ணிடுவாங்க. பேசாதடா நீ, பேசு பேசு பேசாதடா, அந்த மாதிரி டைரக்ட் பண்ண சொல்லல. இந்த சீன் முடிச்சுட்டு தான் நீ பண்ண. ஓகே நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. சரி ஓகே அப்ப எப்படி பண்ண, அவங்க மைண்ட்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. சோ வந்து இப்படி பண்றா அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து டைரக்டர் சொல்ல தெரியலங்கற நேரடியா சொல்லுங்க. அவங்க வந்து என்கிட்ட இருந்து நேச்சுரலா ஒண்ணு உருவணும் அப்படின்னு நினைச்சு. ஏன்னா அவங்க ஷார்ட் பிலிப்ஸ் இதெல்லாம் டைரக்ட் பண்ணிருக்காங்களா. சோ அது அடிக்கடி அவங்க நடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்க டைரக்டர் வெளியே வந்துருவாங்க. ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு நீ இப்படி பண்றடி ஃபர்ஸ்ட் நீ உன் வேலையை நீ. நான் யார் என்ன சொன்னேன் மறந்துருச்சு. மைக் அவங்கள்ட்ட தான் மேம் இருக்கு. நான் யார் சொன்னேன்? நீங்களா மேம்? நீங்க யார மேம்? யாருமே சொல்லு டைரக்டர் ஆரல. நீங்க வந்து அவங்களுக்கு இப்ப திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்துட்டீங்க. நான் சொல்லிட்டேன் டீசர்ல கம்மியா. சோ நீங்க வந்து முதல்ல டாஸ்கே புரிஞ்சுக்கல. நீங்க என்ன நினைச்சீங்க, ஒரு ஆள் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு you have a chance. So I have to tell for each and every person. That is not you have to tell. You wanted to do. சரி லக்ஷ்மி சார் வந்து எப்படி சொல்றது, அடுத்த சீசன் வன்மத்தை கக்கு அப்படிலாம் இல்ல. அவங்க என்ன திட்டினாலும் காரியத்து போனாலும் கதைக்கு என்ன தேவையோ அதுக்காக அவர் வளர்ச்சிட்டோம். ஓகே அப்புறம் தைரியமா சொல்லு. திவ்யா சொன்னீங்கன்னா அடுத்து ஒரு கேள்வி வச்சுக்கிறேன், அதுக்கு போயிடுவேன் நான் ஜாலியா. சரி அடுத்த கேள்வி. ஓகே. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்கம் அப்படிங்கிற டைட்டில் எடுத்துட்டு வேற டைட்டில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னு வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? மலர். மலர். அதான் பாருங்க, எனக்கு கதையில மட்டும் இல்ல டைட்டிலையும் தலையிடும் மலர். ஆனா வடச்சென்னை சந்திரன் மாதிரி அதுல ராஜனை வேற ஆள் போட்டு தள்ளுவாங்க. இதுல பாருங்க மலரே லிங்கத்தை போட்டு தள்ள போறாங்க. நடக்க போகுது தெரிஞ்சு. அந்த மாதிரி எப்படி கதை தெரியுது ஒரு சீசன்? ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, இதுக்கு வந்து வேற டைட்டில் வைக்கணும் என்ன சொல்றது? ஆக்சுவலா வேற டைட்டில் முன்ன அவர் பிரசாந்த்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஏன்னா அதுல நிறைய லைஃப் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சவுத் தமிழ்நாடோட பெரிய இதை வந்து பண்ண போறோம்னா 8 திக்கும் மதையானைன்னு ஒரு டைட்டில் தான். அப்புறம் இவரோட கதை மட்டும் தான் பண்றோம்னால லிங்கம்னு. பட் இதுக்கு பொருத்தமான தலைப்பு வந்து 8 திக்கும் மதையானை. மேம் நீங்க சீரியஸா மலர் தானா? அந்த டைட்டில் உங்களுக்கு மலர் தான் வைக்கணுமா? ஓகே ரைட். எனக்கு வந்து இந்த கதையை எழுதுறப்போ தெற்கத்திய டெர்மினேட்டர் அப்படின்னு எழுதுனாங்க. டெர்மினேட்டர்னு அப்படின்னு எழுதுனாங்க. இது அப்படிதானங்க ஜூனியர் வில்லன்ல வந்து தெற்கத்திய டெர்மினேட்டர்னு சொல்லி ஒவ்வொரு பாகமா வந்துச்சு. அந்த டைட்டில் வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தது. ஸோ அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். லிங்கம் ரொம்ப நல்ல டைட்டில், அதுதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா பிரதர் உங்களோட இன்டர்வியூ பாக்குறப்ப, உங்களோட சீரிஸ் பாக்குறப்போ, இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மிஸ்கின் சார் வந்து அருண் மாதேஸ்வரனை பத்தி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவன் என்கிட்ட வந்து ஒரு சீன் நரேட் பண்ணா வில்லன் அப்படியே ரோட்ல போட்டு அப்படியே ரோட் ரோலர் வச்சு அப்படியே ஏத்தி அவனை பிச்சு கொல்லணும். அவ்வளோ இது இருக்கு அவனுக்குள்ள. சாஃப்டா இருப்பாங்க. சொல்ல போனா ஹிந்தியில அப்படிதான் இருக்கிறீங்க. வெளில பார்க்க சாஃப்டா இருக்கீங்க. ஆனா உங்களோட அந்த ஸ்கிரீன் திங்ஸா இருக்கட்டும், நீங்க வைக்கிற டைட்டில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா ப்ரூட்டலா இருக்கு. இது எங்க இருந்து வருது உங்களுக்கு ஆக்சுவலா?
நல்ல அவ்வளவு வன்மம் இருக்கு மனசுக்குள்ள. இது வரணும். இல்ல கதைக்கு என்ன இதுதான் திரும்ப கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்க்கணும். மாமன் ஒரு படம் எடுத்தோம்னா அதுக்கு எப்படி வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்க்கணும். லிங்கம்க்கு என்ன டைட்டில் வைக்கணும், தர்க்கத்தை டெர்மினேட்டர்ங்கிறது ஆல்ரெடி ஆனந்த விடனால ஜூனியர் விடனால வைக்கப்பட்ட ஒரு டைட்டில். ஓகே. இந்த கதையை பாக்குறப்போ ஓகே, ஒரு சவுத்துல இருந்து ஒரு பெரிய டானை பத்தி சொல்றாங்க, அவன் வந்து ஒரு டெர்மினேட்டர் ரேஞ்சில் பில்டப் பண்றாங்க அப்படின்னு பில்டப் பண்ணி எழுதியிருக்காங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்ப அந்த டைட்டில் வைக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சுங்கிறதுனால அதை சொன்னேன். ரொம்ப யோசிச்சு தன்னை அறிவாளியா ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் எதுவுமே பேசலைங்கய்யா, எனக்கு தோன்றதை சொல்றேன். சரிங்க. கதிர் பிரதர் உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி லிங்கமே. ஏன்னா ஜென்ரலா ஒரு கேரக்டரோட ப்ளே பண்றப்போ அது இதுவா இருக்கிறப்போ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. சத்யா பிரதர் உங்களுக்கு? எனக்கும் அதே தான் ப்ரோ, லிங்கம் தான். ஏன்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல நான் தான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக வந்தேன். ஸோ எனக்கு அதை நரேட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த டைட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆப் டைட்டில் ஃபார் ஆப் டைட்டில். பூர்ணிமா? இதுக்கு ஆப் டைட்டில்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் 2 பேர் சொல்லிட்டாங்க, நீங்க வேற சொல்லணும். இது வந்து வயலன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்றதா சொன்னாரு. ஓகே. லெஸ் நைஃப் மோர் லைஃப். மோர் லைக். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது லிங்கம்ங்கிற சீரீஸை எதுக்கு பார்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இவ்வளோ ப்ரொமோஷன் பண்றீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இது எதுக்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது ஹிட் ஆச்சுன்னா சீசன் 2 எடுப்பாங்க. ஹிட் ஆயிடும் பிரதர் கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை கேட்க நினைக்கிறேன். எதுக்காக லிங்கம் பார்க்கணும், ஸோ இது மூலமா என்ன விஷயங்கள் இருக்கு? இதுல ஒரு லைஃப் இருக்குங்க. வெப் சீரிஸ்ல ஒரு கைண்ட் ஆஃப் கதை சொல்றாங்க. இதுல ஒரு 80s வாழ்ந்த ஒரு மனிதனோட கம்ப்ளீட் லைஃப் இருக்கு. ஸோ அது தனி மனிதனோட லைஃபா மட்டும் இல்லாம அந்த பீரியட்ல இருந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனோட லைஃபை வந்து சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கு. ஸோ அதுக்காக கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? அதான் இது இந்த மாதிரி லிங்கம்னு ஒரு கேரக்டரே வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்ப ரியல் டைம்ல இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கறத பார்த்து வியக்கிறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காகவே டெஃபினட்டா ஆடியன்ஸ் வந்து லிங்கம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் அது வழக்கமாக எப்போ சொல்கிறது வன்முறை, அதை வந்து கண்டிப்பாக கையில் எடுக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான். குடும்பத்துக்குள்ளார இருக்கிற ஒரு வன்முறையான ஒரு ஈகோ, எவ்வளோ பெரிய குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பியா ரொம்ப உறவா இவன் இல்லாமல் இவன்னு ரத்தமும் சதையுமா இருந்த ஒருத்தனை பிரிக்கிறது எதுனா அந்த ஈகோ. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சின்னதாக யோசிக்கணும்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய வன்முறைங்கிறத வந்து அது குடும்பத்துக்குள்ளார இருந்தே இருக்கு. ஒரு ஒரு அம்மா என்ன முடிவெடுக்கிறா, தங்கச்சி என்ன முடிவெடுக்கிறா, அப்பா என்ன முடிவெடுக்கிறான், அண்ணன் என்ன முடிவெடுக்கிறான், அக்கா என்ன முடிவெடுக்கிறாங்கிறத ஒரு இது வரைக்கும் நம்ம வந்து கேங்ஸ்டர் கதைனா வேற இதாக யோசிக்கிறப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு கேங்ஸ்டர் கதைக்குள்ளார எப்படி அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கும், என்னவா முடிவு பண்றாங்க, பழிக்கு பழி எப்படி வாங்க, ஒரு அண்ணன் பழி வாங்க போனா ஒரு தம்பி பழி வாங்க போனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த கதையில ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்காக தான் கண்டிப்பா லிங்கம் பார்க்கணும். ஓகே சார். கதிர் பிரதர் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல லிங்கம் எதுக்காக? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்குறப்போ எனக்கு என்ன இதுவாக தோணுச்சுன்னா, ஒரு நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் இந்த மாதிரி வாழ்ந்திருக்கு அப்படி. அதாவது நான் சீக்வன்ஸா சொல்றேன், நம்ம சீரீஸ்லேயே வர எபிசோட்ஸாவே வந்து அந்த 8th எபிசோட்ல வர சீக்வன்ஸ் அண்ட் நிறைய சீக்வன்ஸ் நான் கதை கேட்டதுல எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் இண்டிவிஜுவல் சீன்ஸா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப புதுசா இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனால அது நடந்திருக்குன்னு கேட்டப்போ எனக்கு இப்பவும் வந்து கன்னியாகுமரியில இப்ப ரீசெண்டா இந்த லிங்கமோட இது யாரு கன்னியாகுமரி லிங்கம் அப்படிங்கிற இதை இன்னமும் அவரை பத்தி இன்னமும் அது கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கு அந்த ஸ்டோரியோட இது. ஸோ அப்படி ஒரு லைஃப் அந்த டைம்ல என்ன வாழ்ந்துருக்காங்கன்னு பாக்குறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் அந்த கண்டிப்பா பிரதர். சத்யா பிரதர் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? அவர்கிட்ட மைக் இருக்கு. அதான் ப்ரோ, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ இந்த இதுல. ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஜென்ரலாக வீட்டில் போர் அடிச்சா உட்காந்து வெப் சீரிஸ் பார்ப்பேன். அதே மாதிரி எல்லாரும் போர் அடிச்சதுன்னா உட்காந்து வெப் சீரிஸ் பார்ப்பேன். ஸோ அசோசியேட் டைரக்டர் பூர்ணிமா சொல்லுங்க. நீ நடிச்சிருக்கீங்க? நான் நடிச்சிருக்கேன், பாருங்க கண்டிப்பா. அண்ட் லைக் இது வரைக்கும் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியை வந்து நம்ம வேற விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ டு எக்ஸ்பீரியன்ஸ் கேங்ஸ்டர் ஸ்டோரி இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிராமா, ஒரு கேங் எல்லாருக்குள்ளயும் டிராமா இருக்கும், அது ஒரு கேங்ஸ்டருக்குள்ளயும் இருக்கும். ஸோ அதுக்காக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக பேசி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஆஃப் கேமரா இவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஆன் கேமரா பார்த்தீங்கன்னா எல்லாம் முறைச்சிட்டு இருக்கிறீங்க போஸ்டரில். ஸோ உங்களை ப்ரிவியூலையும் சீசன் 2லையும் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லிங்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.